அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிஎல் அப்படின்டா என்ன அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு 2 பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பற்றி எனக்கும் தெரியல எஸ்டிஎல் அப்படின்டா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் இந்த தொழில் தான் பார்க்குறாங்க பம்பாயில். அவங்கள்ட்ட நான் விசாரித்தப்போ ஹெச்சிஎல் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை தான் எஸ்டிஎல் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிஷ்வாஷை திக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நம்ம இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். டிஷ்வாஷில் அதை எந்த அளவுக்கு திக் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதனால் என்ன பலன் இருக்குது, என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. நம்ம இன்றைக்கி அதை திக் பண்ணி பார்ப்போம். டிஷ்வாஷை பார்த்துட்டு அதனால் என்ன ஒரு நாள் வச்சு பார்ப்போம். அதை டிஷ்வாஷை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் வச்சு பார்ப்போம். வச்சுட்டு அடுத்ததாக என்ன அதில் ரியாக்ஷன் வருது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு, நான் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நாளைக்கு நான் அந்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி அதை நம்ம டிஷ்வாஷில் ஊற்றி ஹெச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம அதில் டிஷ்வாஷில் மிக்ஸ் பண்ணி திக்காகுதான்னு பார்ப்போம். அடுத்து ஹெச்சிஎல் காஸ்டிக் சோடாவோட நியூட்ரலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். இந்த ஹெச்சிஎல் உண்மையாகவே அது 100% ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டா நம்ம தயாரிப்பு செலவு கிட்டத்தட்ட பாதியாக குறையும். ஆனாலும் நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அதை டெஸ்ட் பண்ணாமல் எதுவும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டிஷ்வாஷை எந்த அளவுக்கு ஹெச்சிஎல் திக் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி காஸ்டிக் சோடாவோட நியூட்ரலைஸ் ஆகுதா, ஹெச்சிஎல் நியூட்ரலைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா அது முக்கியம். நியூட்ரலைஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். இப்போ டிஷ்வாஷில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதை கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கிக்கலாம். திக்னஸ் குறைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது திக்னஸ் குறைச்சிட்டோம். இப்போ இதோட ஹெச்சிஎல் ஹெச்சிஎல்லை கொஞ்சமாக ஊற்றி திக்காகுதான்னு பார்ப்போம். ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டு மாறிடுச்சு. முன்னையை விட இப்போ கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது. ஆனால் டிரான்ஸ்பரண்ட் மாறிடுச்சு. ஒருவேளை ஒரு சில மணி நேரங்கள் கழித்து கூட இது டிரான்ஸ்பரண்ட் திரும்ப வரலாம். டிஷ்வாஷ் அளவுக்கு அதே சரிசம அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னால கூட இந்த திக்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கு அடுத்த வீடியோவில் அது எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். இப்போ நியூட்ரலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காஸ்டிக் சோடாவோட இந்த ஹெச்சிஎல் நியூட்ரலைஸ் முதல்ல ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்டா இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம். நியூட்ரலைஸ் ஆனால் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்பு மிக மிக அவசியம் நமக்கு. ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் காஸ்டிக் சோடா லைவ் பண்ணி வச்சுருந்ததை இந்த ஜக்கில் நான் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎல் இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த காஸ்டிக் சோடா லையை நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது pH பார்த்துருக்கோம், அதிகமாக காட்டுது. இப்போ அதனால் நம்ம ஹெச்சிஎல்லை திரும்ப கொஞ்சமாக சேர்த்து பார்க்கலாம். இப்போ என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்ட்டு, குறையுதா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம்.
pH வேல்யூ குறையுதா என்னன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ வந்து அந்த அப்போல வந்து 13 to 14 வரையும் காட்டுச்சு. இப்போ வந்து இது ஒரு இது வந்து ஒரு 11 to ஒரு 12 அப்படிங்கிற ரேஞ்சில் காமிக்குது. பார்த்துடலாம் என்னண்டு, என்ன ரேஞ்சில் காமிக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து முன்பை விட இப்போ வந்து குறைஞ்சிருக்குது. முதல்ல வந்து 13, 14 காட்டுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 9, 10 அப்படிங்கிற ரேஞ்சில் காமிக்குது. நம்ம வந்து காஸ்டிக் சோடாவோட இந்த HCl வந்து நம்ம சேர்த்தும் போது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நியூட்ரலைஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிரும். நான் HCl வந்து காஸ்டிக் சோடாவோட நியூட்ரலைஸ் ஆகுது. இந்த வீடியோவோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் வந்து இருக்கும். அது கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.